நான் ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன், எனக்கு யாரு பிசினஸ் லோன் கொடுப்பா, எனக்கு பிசினஸ் லோன் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கான பிசினஸ் லோன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த பிசினஸ் லோன் வேணும்னா நான் வந்து பெரிய கடை வச்சிருக்கணும், இல்ல பெரிய பிசினஸ் பண்ணணும், என்கிட்ட நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கணும், நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னா தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துருங்க. சின்ன சின்ன கடைகளுக்கு, சின்ன சின்ன தொழில்களுக்கும் கூட உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். சோ இந்த கடன் உதவி பெறுவது எப்படி, அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். சோ பேங்க்ல ஒரு என்பிஎஸ்சில நம்ம கடன் வாங்குறதுக்கும் சாதாரணமா ஒரு தனியார் நபருக்கு, தனியா ஃபைனான்ஸ் பண்ற ஒரு நபர்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? வட்டி மேபி கொஞ்சம் அதிகமா அங்க இருக்கும், இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஆனா அது கூட பிரச்சனை இல்லை. அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு பேங்க்லயும் என்பிஎஸ்சிலயும் வாங்குறதுனால. என்ன அட்வான்டேஜ் இந்த வீடியோல பார்ப்போம். பிசினஸ் லோன் உங்களுக்கு வேணும்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட கடையை அட்லீஸ்ட் ஒரு 6 மாத காலத்துல இருந்து 1 வருட காலமாவது அங்க நடத்திருக்கணும். பாயிண்ட் 1. புது கடைகளுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, வங்கியிலயோ இல்ல என்பிஎஸ்சிலயோ புது கடைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி புது கடைகளுக்கு வேணும்னா அது பெரிய பெரிய கடைகளாக இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. சின்ன கடைகளுக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கொடுக்கறது கஷ்டம். என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கடை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை வருஷம் இங்க இருக்குமோ இருக்காதோ, இல்ல நாளைக்கே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ அந்த கடை அங்க இருக்குன்னா ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஓகே, இங்க வியாபாரம் நடக்குது, அப்ப நல்லா நடக்குது, நல்லா நடக்கிற காரணத்தினாலதான் 6 மாசம் இவங்க இங்க இருக்காங்க, 1 வருஷம் இங்க இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதனால உங்க கடை 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இருந்ததுன்னா தாராளமா நீங்க லோன் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு உங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? உங்க கடைக்கு ஒரு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வேணும். எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையேங்கிற நபருக்கு மட்டும் நான் அடுத்த விஷயத்த சொல்றேன். அது ஏற்கனவே இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்த பிறகு கூகுள்ல எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போடுங்க. அப்படி எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வரும். அது உள்ள போங்க. அது உள்ள போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க, இல்ல யாருடைய உதவியாவது எடுத்துக்கோங்க. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அதுல ஒரு சர்டன் ஃபீஸ் கேட்கும். அந்த ஃபீஸை பே பண்ணீங்கன்னா உங்க கடைக்குன்னு ஒரு ஷாப் நேம் ஒன்னு கொடுக்கணும். அந்த நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். அதுதான் உங்களோட கடைக்கான டாக்குமெண்ட், ரெஜிஸ்டர்டு சர்டிபிகேட். அதை கையில வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அந்த கடை நீங்க ஓபன் பண்ண பிறகு அந்த கடையின் பேர்ல ஒரு லோன் ஒன்னு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்னு ஓபன் பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு வங்கியில, ஒரு பப்ளிக் செக்டார் உள்ள வங்கியிலயோ இல்ல ஒரு பிரைவேட் செக்டார் வங்கியிலயோ நீங்க போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க கடைகளுக்காக நீங்க வர்ற டிரான்சாக்சனை வங்கியில பார்ப்பாங்க, என்பிஎஸ்சிலையும் பார்ப்பாங்க. பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் பணம் போட எடுக்கன்னு இருக்கணும். சோ அதுல ஒரு டிரான்சாக்சன் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருட்கள் வாங்குறீங்கன்னா நாளைக்கு காலையில அதை டெபாசிட் பண்ணுங்க, நாளைக்கு மறுபடியும் அதை சாயந்தரம் வித்ட்ரா பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுல வர லாபத்துல நீங்க மீதி காசு இருந்ததுன்னா அதை டெபாசிட் பண்ணுங்க. இப்படியே அந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 20 டிரான்சாக்சன் அது பண்ணுங்க. சோ 2 மாசம் இல்ல 3 மாசம் தொடர்ந்து நீங்க டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது போதுமானது. சோ இது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எம்எஸ்எம்இ. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிளஸ் உங்க வீட்டுல இருக்கிற உறவுகள் யாராவது, லைக் நீங்க ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா மனைவியோடது, அப்பாவா இருந்தீங்கன்னா பசங்களோடது, இல்ல பசங்களா இருந்தீங்கன்னா அப்பாவோடது, அப்படி யாராவது ஒரு வீட்டுல இருக்கவங்களோட பிளட் ரிலேஷனோட கோ அப்ளிகேஷன் வேணும். அது வந்து அவங்களோட பேன் கார்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே நீங்க அந்த கடைக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், என்ன டைப் ஆஃப் கடை நடத்துறீங்க, இதெல்லாம் தெளிவா இருந்ததுன்னா உங்களுக்கான பிசினஸ் லோன் கிடைக்கும். இதை நீங்க எங்க அப்ரோச் பண்ணணும், யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கு பிசினஸ் லோன் வேணும், நீங்க இந்த மாதிரி இந்த கடை நடத்துறீங்க, நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்கறவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்ன, எந்த ஊரு, எந்த மாதிரி ஒரு லோன், என்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த கம்பெனி போய் பார்க்கணும், அங்க என்ன ப்ரொசீஜர், யாரை பார்க்கணும், அதோட அட்ரஸ் என்ன, முகவரி என்ன, கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கான உதவி பண்றேன். இப்ப அடுத்த சாப்டருக்கு நம்ம வருவோம். இந்த கடனை, பிசினஸ் கடனை நம்ம ஏன் வந்து வங்கியிலயோ இல்ல என்பிஎஸ்சிலயோ வாங்கணும், ஏன் வந்து ஒரு பிரைவேட் பினான்சியர் கிட்ட வாங்குறத விட இது பெட்டர் அட்வான்டேஜ் அப்படிங்கறத நான் சொன்னேன்னா, இத மாதிரி நீங்க இங்க கடன் வாங்கும்போது அதை திருப்பி அழகா செலுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களோட சிபில் ஸ்கோர் உயரும். உங்களோட சிபில் ஸ்கோர் உயர்ந்துகிட்டே வந்ததுன்னா நீங்க வந்து ஒரு பேங்க் லோன்ல இருந்து அடுத்த ஒரு பர்சனல் லோன் போறீங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் லோன் போறீங்கன்னா அது அப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஏன்னா உங்க ட்ராக் ரெக்கார்டு அதுல தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ரீபேமெண்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஒரு லோன் அழகா மெயின்டைன் பண்றீங்க, எவ்வளவு கரெக்டா பே பண்றீங்கன்னு தெரியும். சாதாரணமா ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல நீங்க போய் கடன் வாங்கும் போது ஒரு 10,000 20,000 வாங்குறீங்க அப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கான அமௌண்ட் வாங்கணும்னா வாங்க முடியாது. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியா செலுத்தும் பட்சத்துல உங்களுக்கான தொகை, கடன் தொகையை அடுத்த முறை நீங்க பெறும்போது சேர்த்து கொடுப்பாங்க, அதிகமா கொடுப்பாங்க. பொதுவா எல்லா கடனும் கொடுக்கற பிசினஸ் கடன் கொடுக்கற மாதிரி இதுலயும் 100 நாட்கள்ல இருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின கடனை டெய்லியும் திருப்பி ரீபேமெண்ட் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்களுக்கு டெய்லி பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டர். ஏன்னா உங்களோட கடன் ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிரும், டெய்லி அது ஒரு ஹேபிட்டா இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும். அதனால இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ பிசினஸ் லோன் தேவை அப்படின்னா இந்த வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி அந்த லோனுக்கு வேற எந்த மாதிரி டவுட் இருந்தாலும், ஏற்கனவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இதனாலதான் கிடைக்கல, எனக்கு லோன் கிட்ட போய் மிஸ் பண்ணிடுச்சு, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்படி என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யாரெல்லாம் சின்ன சின்ன கடை வச்சிருக்காங்களோ, உங்களை ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க கடன் ஏதாவது கேட்டு உதவி கேட்டு இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உதவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.